கவர்மெண்ட் லேப்டாப்பில் மவுஸில் வர லெஃப்ட் கீ ரைட் கீ போயிடுச்சுன்னா எப்படி மாற்றுறதுன்னு தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி கீபேடும் போயிடுச்சுன்னா அதை எப்படி மாற்றுறதுன்னு இப்போ பார்த்துடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணின்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்கிறது ஹெச்பி லேப்டாப், கவர்மெண்ட் லேப்டாப்பு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளது மவுஸில் ஒரு கீ போயிட்டுருக்குது. இது நம்ம எப்படி மாற்றுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக சொல்லுவேன். வீடியோ முழுசாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு அப்புறம் டேமேஜ் எதுவும் பண்ணிட்டு போகிறீங்க. ஏன்னா இந்த லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்க்ரூ வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பேட்டரி லாக் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வீஸே தெரிய தேவையில்ல. சும்மா இந்த வீடியோ பார்த்தே அப்படியே பர்ஃபெக்டாக பண்ணிடலாம். நம்ம எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மொத்தமாக அப்படியே கம்ப்ளீட்டாக வீடியோவாக போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பார்த்து அப்படியே மாற்றிடுங்க. இப்போ நம்ம வந்து பேட்டரி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 டோர் இருக்கும். அந்த டோரையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டோருக்கும் ஒவ்வொரு ஸ்க்ரூ இருக்கும். 2 ஸ்க்ரூவும் ஓப்பன் பண்ணி 2த்தையும் கழட்டிக்குங்க. ஃபஸ்ட்டு டோரில் இருக்கிறது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரேமு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நெட்ஒர்க்கு. நம்ம ஒய்ஃபை கனெக்ட் பண்ணும்போது நெட் எடுக்கிறதுக்கு ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட்டு டோரில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க் இருக்கும். இப்போ அந்த டோரை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரூ எடுத்துகிட்டு இந்த பக்கமே நீங்கள் கை நகத்தை வச்சும் எடுத்துக்கலாம். இல்லைனா அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கொஞ்சம் லைட்டாக தூக்குனிங்கன்னா அதே ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இதுதான் ரேமு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம பேக் டோரை தான் கழட்டணும். இது வந்து பார்த்திங்கன்னா டோர்லேயே வரும், ஃப்ரண்ட்டு டோர்லேயே வரும். மொத்த ஸ்க்ரூவும் கழட்டிக்கலாம். கவர்மெண்ட் லேப்டாப்பில் இப்போ 90% லேப்டாப்புக்கு இப்படி தான் இருக்கும். இப்படின்றத விட அந்த டோர் இல்லாமல் சிங்கிளாக அந்த ஸ்க்ரூ மட்டும் கழட்டிட்டு பேக் டோர் கழட்டுற மாதிரி கூட இருக்கும். இந்த லேப்டாப் மட்டும்தான் இந்த மாதிரி 3 டோர் கழட்டி வர மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே இதில் ஹார்ட் டிஸ்க் மாற்றுறது எப்படி, ரேம் மாற்றுறது எப்படி, இதில் எல்லாமே இதிலே வந்துடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரேமு. அதனால் இதையும் கழட்டி அப்படியே வேறு போகிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், எக்ஸ்ட்ரா பண்ணுறதா இருந்தாலும். இந்த லேப்டாப்பில் வந்து மொத்தமாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. வேறு லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் டோரு சிம்பிளாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்க்ரூ கழட்டினா மட்டும் பேக் டோர் வந்துடும். இதில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சின்ன கீ மாற்றுறதுக்காக மொத்த லேப்டாப்புமே பிரிக்க வேண்டியிருக்கும். சின்ன சின்ன ஸ்க்ரூ கூட இருக்கும், பார்த்து கழட்டுங்க. அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது டைட்டாக இருந்துச்சுன்னா எங்கேயோ ஒரு ஸ்க்ரூ நிற்கிதுன்னு அர்த்தம். அதை வச்சும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டு இருக்கிற ஸ்க்ரூ கழட்டிக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு. இதை சேஞ்ச் பண்ணுறது இருந்தால் கூட அவ்வளோதான். நம்ம இப்போ எடுத்து வச்சாச்சு. வேறு ஹார்ட் டிஸ்க் அதில் கனெக்ட் பண்ணோம்னா ஹார்ட் டிஸ்க் சேஞ்ச் பண்ணுறது இதுலேயே முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் ஒரு டோர் மட்டும் லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எந்த இடத்துல இழுத்து பிடிக்குதோ அங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீபோர்ட்லேயும் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அதையும் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் எடுத்துருங்க. எல்லா லேப்டாப்லேயுமே வரும் அது. கீபோர்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த கீபோர்டுக்கு அடியில் கீழே இருக்கிற போர்டுக்கு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு ஸ்க்ரூ, அதையும் எடுக்கணும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் சிடி ட்ரைவ் வரும், அதெல்லாமும் சேர்த்து தான் எடுத்துடணும். இப்போ எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணுவோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இடத்துல நிற்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே 2 ஸ்க்ரூ நான் ஓப்பன் பண்ணாமல் விட்டுருந்தேன். இப்போ அதை ஓப்பன் பண்ணிடலாம். அரை மணி நேரன்றது 1 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் வெயிட் பண்ணியே மாற்றுங்க. இதனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 700 800 எனக்கு தெரிஞ்சு கேட்பாங்க. இப்போ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 200 300லேயே முடிஞ்சிடும். அதுலேயும் நம்மளுக்கிட்ட கீபோர்டு இருந்துச்சுன்னா நமக்கு செலவே இல்லை, அப்படியே மாற்றிடுற மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு காசு மிச்சம் ஆகுதுன்றதை விட நம்மளுக்கு இந்த வேலை தெரியுது, நம்ம இந்த வேலையை செஞ்சு முடிக்கிறோம் அப்படின்றது ஒரு திருப்தி இருக்கும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு வேலையும் எடுத்து பண்ணும்போது தான் நம்ம அதில் இருக்க ப்ளஸ் மைனஸ் தெரியும். ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தால் பாருங்கள், இல்லைனா டெஸ்டர் இருந்தால் கூட இந்த ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ வந்து ஓப்பனரில் பண்ணிகிட்ருக்கேன். இது ஓப்பனரில் மட்டும்தான் பண்ணணுன்றது இல்லை, நீங்கள் இந்த டெஸ்டர் இருக்குது இல்லையா, அதை யூஸ் பண்ணினா கூட ஓப்பன் ஆகும். ஏன்னா அது கொஞ்சம் மெலிசாக இருக்கிறதுனால அதுலேயும் ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீபோர்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். சின்னதாக ஒரு மைனஸ் டூல் இருந்துச்சுன்னா அதை வச்சு கீபோர்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லாக் இருக்கும், ஒரு 4 மூலைக்கு 4 லாக் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு சின்னதாக ஒரு கேப் ஒன்று உருவாக்கிக்கிறேன். அந்த இடத்துல நகத்தை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற லாக் 3 இருக்கும். 3 லாக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல விட்டுட்டு ஒவ்வொரு வாட்டி தூக்குனிங்கன்னா லாக் ஓப்பன் ஆகிடும். இப்போ நான் எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா கீபோர்டுக்கும் மேலே இருக்கிற ஃபேனலுக்கும் கீழே இருக்கிற ஃபேனலுக்கும் டச்சப் இருக்கும், அதை எடுத்துடலாம். இப்போது இங்கே இருக்கிற டஸ்ட்லாம் துடைச்சிட்டு க்ளீன் பண்ணி கொஞ்சம் நீட்டாக கொடுத்துட்டிங்கன்னா நம்ம ஓரளவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் ஸ்டிப்பு. இதில் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஆன் ஆஃப் பட்டன் தனியாக வந்துடும். பக்கத்துலேயே வந்து பார்த்தோன்னா கீபோர்டு தான் எடுத்தாச்சு, மவுஸ் தான் எடுத்துடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே இருக்கிற பேனலை கம்ப்ளீட்டாக எடுக்க முடியும். மொத்தம் ஸ்க்ரூ கழட்டியாச்சு, அவ்வளோதான். எந்த ஒரு பிடிப்புமே இருக்காது. இப்போ நம்ம எடுக்க வேண்டியது எல்லாமே அந்த ஸ்டிப்பு மட்டும்தான் எடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் அந்த ஸ்டிப்பு பார்த்து எடுங்க, இல்லைனா பிச்சுக்கிச்சுன்னா ஸ்டிப் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். நம்ம வேறு லேப்டாப்பில் தான் எடுத்து போடுற மாதிரி இருக்கும். மொத்த கனெக்டரை எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஃபேனல் கையில் எடுக்க போகிறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபேனல். இதில் தான் வந்து அந்த ப்ரெஸ் கீ வரும், லெஃப்ட் கீ ரைட் கீ. இது வந்து ஸ்பீக்கர். இதில் எதனா டஸ்ட் போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த ஸ்பீக்கர் துவச்சி போட்டுக்கோங்க. லெஃப்ட் ஸ்பீக்கர் ஒன்று, ரைட் ஸ்பீக்கர் ஒன்று இருக்கும். இப்போ அந்த கீபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு மாதிரி பஞ்ச் டைப்பில் வந்துருக்கும். பேக் சைடில் பார்த்திங்கன்னா தெரியும். அதாவது நம்ம அந்த கீ மட்டும் மாற்றுற மாதிரி இருக்காது, அதை பஞ்ச் பண்ணி மொத்தமாக மாற்றுற மாதிரி போட்டுருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேனலே நம்ம வேறு போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட வேறு லேப்டாப்பில் பழைய லேப்டாப்பில் இருந்துச்சு, அதை நம்ம எடுத்து வச்சுட்டோம். இப்போ நம்ம ரிமூவ் பண்ண அந்த ஸ்டிப்லாம் திரும்ப கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இந்த பழைய போர்டு இதை வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த 3 கனெக்டரையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆன் ஆஃப் பட்டன் அமுத்தி ஆன் ஆகுதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டு பெட்டரு. ஏன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணி திரும்ப ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப வேலை செய்யாமல் பார்த்தீங்கன்னா திரும்ப மொத்தமாக ஓப்பன் பண்ணணும். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இந்த ஆன் ஆஃப் ஸ்டிப்பில் ஒரு ப்ளூ கலரில் ஒரு கனெக்டர் இருக்கும். கனெக்டர்ன்றனே அது ப்ளூ கலரில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிப் மாதிரி ஒன்று வச்சு லாக் பண்ணியிருப்பாங்க. அது இல்லைன்னா வந்து லூஸ் ஆகிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது வேலை செய்யாமல் போயிடும். இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிற அந்த ஆன் ஆஃப் பட்டனில் இல்லை பாருங்கள் அது. அதனால் வந்து நான் பழைய லேப்டாப்பில் இருந்து எடுத்து வச்சுக்கிறேன். அப்படி உங்கள்கிட்ட பழைய லேப்டாப்பில் எதுவும் இல்லைன்னா ஒரு மெடிஸ் கவர் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கவர் கூட கட் பண்ணி டைட்டாக இருக்கிற கவர் வச்சு டைட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு பேப்பர் துண்டு கூட சின்னதாக கட் பண்ணி வச்சு லாக் பண்ணிக்கோங்க. அந்த ப்ளூ கலர் ஸ்டெப்பு சின்னது தானே அது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு போகிறீங்க. அதை எடுத்து போட்டிங்கன்னா சில டைம் வேலையே செய்யாது, சில டைம் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் நழுவி வெளியே வந்துருச்சுன்னா சுத்தமாகவே வேலை செய்யாமல் போயிடும். பார்க்குறதுக்கு தம்ம துண்டு தான் இருக்கும் அது. இப்போ நான் இன்னொரு லேப்டாப்லேருந்து வச்சு டைட் பண்ணிட்டேன். இது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். லேப்டாப் பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் மாதிரி இல்லை. சும்மா நம்ம எங்கேயாவது தெரியாமல் டச் பண்ணிட்டு தெரியாமல் எங்கேனா ஷார்ட் ஆகிடுச்சுன்னா டெட் ஆகிடும் அப்படின்ற பிரச்சனை நம்மளுக்கு அதிகமாக இருக்காது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீபோர்டு எடுத்து போட்டுக்கலாம். கீபோர்டு லாக்கு ஒரே மாதிரி இருக்கும், அதை பார்த்தோன்னே தெரியும். அதில் வச்சு லாக் பண்ணிவிட்டு பேக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சார்ஜ் போட்டு ஃபஸ்ட்டு லேப்டாப் ஆன் பண்ணி பார்த்துடலாம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. ஹார்ட் டிஸ்கில் டேட்டாலாம் மொத்தமே அதில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். நம்மளோட ஃபோட்டோஸ், வீடியோஸ், OS மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்கில் தான் இருக்கும். இந்த ஹார்ட் டிஸ்க் நீங்கள் கனெக்ட் பண்ணாமல் அப்படியே கூட ஆன் பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டு ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற ஸ்டோரேஜ்லாம் போயிடுச்சுன்னா உங்களுக்கும் கஷ்டம், அதே கஸ்டமருக்கு இருந்தால் கஸ்டமருக்கும் கஷ்டமாக போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணாமல் வெறும் லேப்டாப் மட்டும் கனெக்ட் பண்ணி கூட ஆன் பண்ணி பாருங்கள். அப்படியே ஆன் ஆகும். பயாஸில் வந்து நிற்கும். அதுலேயே நம்ம செக் பண்ணிக்கலாம் லேப்டாப் ஆன் ஆகுதா இல்லையா, என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஆன் பண்ணிக்கிறது பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. கீபோர்டும் அப்படியே செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம மாற்றின கீயும் பார்த்துக்கலாம். நான் வந்து கீபோர்டு வந்து பழைசே போட்டிருக்கேன். மவுஸ் கீ மட்டும் தான் மாற்றிருக்கேன். அதனால் நான் மவுஸ் கீ மட்டும் செக் பண்ணிட்டேன்னா சரியாக போகுது. கவர்மெண்ட் லேப்டாப்பில் ஸ்க்ரீன் வரலன்னா என்ன பண்ணுறது, கவர்மெண்ட் லேப்டாப் OS மாற்றுறது எப்படி, எல்லாமே நம்ம வீடியோவில் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மவுஸ் கீழே வந்து இங்கே செக் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஓப்பன் பண்ணமோ அப்படியே திரும்பவும் லாக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போது கீபோர்டில் நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்கும். ஏதாவது ஒரு ஸ்க்ரூ போடாமல் விட்டு அப்படியே இருந்துச்சுன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்து வச்சுக்கோங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப பிரித்து பார்த்துன்னு இருக்காதீங்க. ஒரு ஸ்க்ரூ எங்கேயும் போடாமல் விட்டுருங்க, அது போட்டால் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில ஸ்க்ரூ இல்லைனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேக்கில் லாக் பண்ண வேண்டியதும் இந்த ஹார்ட் டிஸ்க்குக்கு, இந்த ரேமுக்கு, கீபோர்டுக்கு இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. அதெல்லாம் வந்து லூஸ் ஆக வேண்டியது, நம்ம யூஸ் பண்ணினே இருக்க வேண்டியது, திறந்து மூடும்போது டேமேஜ் ஆகிடும். அதுக்காக மற்றபடி உள்ளே இருக்கிற ஸ்க்ரூ 1-2 மிஸ் ஆச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹார்ட் டிஸ்க்கு கீழே ஒரு 4 ஸ்க்ரூ வரும், அந்த ஸ்க்ரூவும் போய் டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க் எதுவும் சேதாரம் ஆகாமல் இருக்கும். ஹார்ட் டிஸ்க் மேலேயும் கீழே ஆடிட்டு இருந்துச்சுன்னா எதுனா டேட்டா எரேஸ் ஆச்சுனாலோ எதுனா ஹார்ட் டிஸ்க் ஃபால்ட் ஆச்சுனாலோ மொத்தமாக போயிடும். அதனால் ஸ்க்ரூலாம் போட்டுக்குங்க. எப்படி ஓப்பன் பண்ணணுமோ அதே மாதிரி பேக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வீடியோவை பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே திரும்பவும் பேக் பண்ணுங்கள். ஹார்ட் டிஸ்க் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். நம்மக்கிட்ட நிறைய ஹார்ட் டிஸ்க் இருக்குது. 100% ஹெல்த் இருக்கிறதே கொடுக்குறேன். ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா 500 GB இருந்தால் 650 ரூபாய்க்கும், 320 இருந்தால் 450க்கும், 250 இருந்தால் 400க்கும் கொடுக்குறேன். யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா மெசேஜ் பண்ணி வாங்கிக்கிங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் லேப்டாப்ஸ் வேறு எதனா தேவைப்பட்டுச்சுனாலும் சொல்லுங்கள். நிறைய கவர்மெண்ட் லேப்டாப் நம்மக்கிட்ட அப்படியே இருக்குது. நம்ம சைடில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப் மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1500 2000 சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஹார்ட் டிஸ்க் தான் வந்து லேப்டாப்புக்கு கொஞ்சம் முக்கியமான இப்போ ஒரு ஸ்பேராக இருக்குது. இப்போ ஹார்ட் டிஸ்கில் எதுனா ஃபால்ட்டுன்னா நம்மளோட டேட்டா மொத்தம் எரேஸ் ஆகிடும். அதனால தான் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் லெதர் கொடுத்துருப்பாங்க.
அந்த லெதர் வந்து பார்த்திங்கன்னா எந்த டேமேஜ் இல்லாமல் அதுக்கான இடத்துல கரெக்டாக உட்கார வச்சுக்கும். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்த சர்வீஸே திரும்ப வருது. அதனால் நம்ம வீடியோ எடுத்து திரும்ப போட முடியல. அதே மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கான நேரமும் கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு ஏதாவது ஃபால்ட்டுனா எனக்கு மெசேஜில் சொல்லுங்கள். நான் அந்த ஃபால்ட்டை எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு என்கிட்ட இருக்கிற லேப்டாப்போ மொபைலோ வச்சோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கான ஸ்பீக்கர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 150, 200, 250 நான் மாற்றி கொடுத்துட்ருக்கேன். அதுவும் யாருக்குன்னா தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம கொரியர் போட்டுவிடலாம். அதாவது உங்கள் சர்க்கிள்லே கட்டாயமாக கிடச்சிரும் கவர்மெண்ட் லேப்டாப் பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்பேரும். அப்படி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற பொருள் மட்டும் சொன்னீங்கன்னா நான் போட்டு விட்டுறேன். பேட்ரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 500 ருபீஸுக்கு போட்டுட்ருக்கேன். பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் லேப்டாப் பொறுத்த வரைக்கும் சார்ஜ் சரியாக நிற்காது. அதுதான் பிரச்சனையே. அப்படி நிற்கலைன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 hour வந்தால் போதும். சுத்தமாகவே நிற்கல, 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது மட்டும்தான் மாற்றிக்குங்க. கவர்மெண்ட் லேப்டாப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப்பே வாங்கிடலாம். லேப்டாப்பே வந்து பார்த்திங்கன்னா 4000, 4500 தான் போயின்னு இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதனோட ஸ்பேரே வந்து பார்த்திங்கன்னா 1500, 2000 சொல்லுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இதில் எதனா பெரிய ஃபால்ட், மதர் போர்டு டெட் ஆகிடுச்சு, இல்லை டிஸ்பிளே போயிடுச்சு அப்படின்னா லேப்டாப் கொடுத்துட்டு வேறு லேப்டாப் எடுத்துக்கோங்க. அந்த டேட்டாவுக்கு மட்டும் அந்த ஹார்ட் டிஸ்க் மட்டும் கழட்டி வச்சுக்கோங்க. வேறு லேப்டாப் வாங்கினீங்கன்னா இப்போ நீங்கள் டிஸ்பிளே மாற்றுறது இருந்தால் 2500 கேட்பாங்க. அந்த 2500 நீங்கள் வேறு லேப்டாப்பு ஒரு 1500 போட்டு நல்ல லேப்டாப் வாங்கி இதில் இருக்கிற ஹார்ட் டிஸ்க் எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த லேப்டாப் 2000 விற்றுடலாம். இதனால் என்னென்னா செகண்ட் குவாலிட்டி டிஸ்பிளே தான் வரும். இதில் வர ஒரிஜினல் டிஸ்பிளே மாதிரி வராது. அதனால் நான் சொல்கிறேன், டிஸ்பிளேவோட குவாலிட்டிக்காக சொல்கிறது. இப்போது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்து நீங்கள் ஃபுல்லாக பேக் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எந்த டோர் ஓப்பன் பண்ணோமோ அதே டோருக்கு போயிட வேண்டியதான். லாஸ்ட்டாக 2 டோரும் போட்டு லாக் பண்ணிவிட்டு இதில் ஒவ்வொரு ஸ்க்ரூ வரும், இதையும் லாக் பண்ணிவிட்டு பேட்ரி எண் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்க்ரூ வரும். சின்னதாக ரொம்ப மொபைல் ஸ்க்ரூ மாதிரி சின்னதாக இருக்கும். அதையும் போட்டு பேக் பண்ணிக்கோங்க. போட்டு பேட்ரி போட்டாச்சு. இப்போ நம்ம இதில் இருக்கிற பேட்ரியும் ஃபால்ட்டு தான். இப்போ நான் கீபோர்டெலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த 2 மவுஸ் கீ நல்லா இருக்கான்றதை ஆன் பண்ணி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நான் சார்ஜ் போட்டு ஆன் பண்ணுறேன். பர்ஃபெக்டாக ஆன் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த மவுஸ் கீ மாற்றுறதுக்கு என்ன மாற்றணுன்றதை நீங்கள் கிளியராக பார்த்துருப்பீங்க. இதிலே வந்து கீபோர்டும் மாற்றுற மாதிரி இருக்கும். ரேமு, இதிலே வந்து ஹார்ட் டிஸ்க்கு மொத்தமே இதில் எப்படி மாற்றுறதுன்ற இது ஒரே வீடியோலே வந்துட்டுருக்கோம். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்டில் இருந்தே பண்ணலாம். இதுக்கு எந்த ஒரு டூலுமே தேவையில்லை. 2 டூல் இருந்தாவே ஓகே தான். தேங்க்யூ.